ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டியா 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 என்னமாச்சு? டியா என்னங்க? என்ன டியா என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? டியா என்னமா ஆச்சு? டியா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலங்க. நான் பார்க்கும் போது இப்படிதான் இருக்கா. டியா டியா என்னாச்சு? மேடம் டாக்டர் கூப்பிடுங்க. என்னாச்சு? மூச்சு விட மாட்டேங்க. டாக்டரை கூப்பிடுங்க. நர்ஸ் இங்க வாங்க. டியா டாக்டரை கூப்பிடுங்க. டியா என்ன பாப்பாக்கு என்னாச்சு? மூச்சு விட கஷ்டப்படுறா டாக்டர். சச்சர் டியா டியா இதுல படுக்க வைங்க. கம். டாக்டர் ஒரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? There are 80 lakh people who die every year because of consumption of tobacco. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ப்ராப்ளமோ, லங்ஸ் ப்ராப்ளமோ, கேன்சரோ ஏதோ ஒன்று வரும். அண்ட் இன்சூரன்ஸ்ல இவங்களுக்கு தனி ரேட்டு சார், எக்ஸ்ட்ரா மோர்டாலிட்டி ரேட். ஏன்னா ரேட் ஆஃப் டெத் இவங்களுக்கு அதிகம். இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இட்ஸ் கால்ட் பாசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்டரி ஸ்மோக்கிங். லைஃப்ல ஒரு வாட்டி கூட சிகரெட் கையில எடுத்து பார்க்காதவங்க நான் ஸ்மோக்கர்ஸ் 13 lakh people die every year. ஆனா இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு அதை பத்தி கவலையே கிடையாது.
தே டோன்ட் கேர். அது விடுங்க, உங்க பாப்பா பத்தி பேசுவோம். She is also a victim of passive smoking. She's got a condition called smoking allergy. இது இப்படியே aggravate ஆயிடுதுன்னா it will lead to fatality. You know what fatality is? Better you know that. இது மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கிட்டா she'll get some relief. But it's only a relief, not a cure. Cureக்கு you should quit smoking. At least அவங்க முன்னாடி அது ஸ்மோக் பண்ணாதீங்க. Her life is in your hands. தேங்க்யூ டாக்டர். அந்த இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க, ஃபெனட்டாயில். Okay, அதே doctor. மாதிரி இசிஜியும் எக்கோவும் ஸ்டாண்ட் பைல வைங்க. டெரிஃபைலனும் ஸ்டாண்ட் பைல வைங்க. ஆனா எல்லாமே நார்மலா தானே இருக்கு. ஆ? No. சிஸ்டர், நடிச்சியா? ஆமா. எதுக்கு? எக்ஸாம்ஸா? இல்ல ஸ்கூலுக்கு போக கூடாதானா? இல்ல பின்ன எதுக்கு? அப்பாக்காக. அப்பாக்காகவா? ஆமா. புரியல நீ சொல்றது. நான் ரிப்போர்ட் பார்த்தேன். உங்களோட சிம்டம்ஸுக்கு மெயின் ரீசன் ஸ்மோக்கிங் தான். கண்டினியூஸ் ஸ்மோக்கிங் பண்ணி உங்களோட லங்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு காஃப், அதோட பிளட். இதோட மேஜர் ரீசன் உங்களோட ஸ்மோக் தான். ஐ கிவ் சம் ப்ரிஸ்கிரிப்ஷன். திஸ் ஹேஸ் டு பி கன்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 3 days. இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பர்மனன்ட் சொல்யூஷன், யூ ஹாவ் டு குவிட் ஸ்மோக்கிங். இன்னைக்கு நீ தம் அடிச்சியா? இல்லையே, போய் சொல்லாத. சிகரெட் ஸ்மெல் அப்படியே வருது. அடிக்கலடின்றல. ஏன்டா இப்படி பண்ற? யார் என்ன எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல்ல. உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நானே என் குழந்தை நடு ரோட்ல தான் நிக்கணும். சொன்னா கேளுடி, நான் தான் அடிக்கலன்னு சொல்றேன்ல. ஓகே, உங்க அப்பாவுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, அதனால அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கும் இந்த டிராமாக்கு என்ன சம்பந்தம்? எங்க அப்பா கிட்ட நான் சொல்றத சொல்லுவீங்களா டாக்டர்? என்ன சொல்லணும்? ஸ்மோக் பண்ணும்போது உங்க பொண்ணு பக்கத்துல இருந்திருக்கா, அதனால அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்குது. இனிமேல் நீ ஸ்மோக் பண்ணா உங்களை மட்டும் இல்ல, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அப்படிதான் உங்க பொண்ணும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்களா டாக்டர்? அப்படி நீ சொன்னது எல்லாமே அவர்கிட்ட சொன்னாலும் உங்க அப்பா ஏத்துப்பாருங்கிறது என்ன நிச்சயம்? அப்படியே எடுத்துக்கிட்டாலும் உங்க முன்னாடி ஸ்மோக் பண்ணாம பக்கத்துலயோ வெளியிலயோ போய் ஸ்மோக் பண்ணா என்ன பண்றது? ஏன் டாடி ஏன் முன்னாடி ஸ்மோக் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஒரு சிகரெட் ஆகுது அவரு கம்மி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு அந்த ஹாப்பினஸ் போதும் டாக்டர். டாக்டர், அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட ஒரு இஷ்யூன்னு வந்திருக்காங்க. பட் நீங்க போய் சொல்லி அனுப்பிட்டீங்க. இல்ல, அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி தப்பா தோணுச்சு. ஆனா ஒரு நல்ல இன்டென்ஷனோட வந்திருக்கு அவங்க அப்பாக்காக. அதனால ஹெல்ப் பண்ண தோணுச்சு, ஹெல்ப் பண்ணிட்டேன். சரி, அவங்க அப்பா வேற ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நம்மளையே ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா ஆக்ட் பண்ணி ஏமாத்திடுச்சு. அந்த பொண்ணு எங்க போனாலும் மேனேஜ் பண்ணிப்பா, கவலையே கிடையாது. இதுல நம்ம மாட்டிக்கிட்டாலும் ஒரு நல்ல ரீசனுக்காக சின்ன ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே இல்லை. மாட்டினா பார்த்துக்கலாம்.
லைஃப்ல ஒரு வாட்டி கூட சிகரெட் கையில எடுத்து பார்க்காதவங்க she is also a victim of passive smoking. Cure ke you should quit smoking.